இயக்குனர் பாலாஜி கேசவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் எமக்கு தொழில் ரொமான்ஸ் ஒரு ரோம்காம் திரைப்படம். நகைச்சுவை கலந்த காதல் கதை. கதாநாயகன் உமாபதி படுதோல்வியடைந்த ஒரு திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர். உமாபதியும் ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரியும் கதாநாயகி லியோவும் நண்பர்களாக தொடங்கி காதலர்களாக மாறுகின்றனர். இவர்களுடைய காதலில் எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகி பிரிவு ஏற்படுகிறது. இந்த காதலர்கள் எப்படி மீண்டும் இணைகிறார்கள் என்பதே கதை. அசோக் செல்வன் உமாபதியாக அதிக சிரமம் எடுத்துக் கொள்ளாமல் இயல்பாக நடித்திருக்கிறார். ஆனால் போர் தொழில் போன்ற படங்களின் நடிப்போடு நிச்சயமாக ஒப்பிட முடியாது. அவந்திகா லியோவாக யதார்த்தமான உணர்வுகளை நன்கு வெளிப்படுத்துகிறார். சினிமா வரலாற்றில் பலமுறை அரங்கேறிய அதே காதல் கதை. திரைக்கதையும் விறுவிறுப்பாக இல்லை, வித்தியாசமாகவும் இல்லை. கதை எப்படி நகரும், எப்படி முடியும் என்பதை நம்மால் எளிதாக யூகிக்க முடிகிறது. ரோம்காம், அதாவது நகைச்சுவை கலந்த காதல் கதையை திரையில் காட்ட முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் காதலோ அல்லது நகைச்சுவையோ பெரிதாக ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றே கூற வேண்டும். அசோக் செல்வனின் பெற்றோராக அழகம் பெருமாள் மற்றும் ஊர்வசி மிக ரசிக்கும் வகையில் நடித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஊர்வசி கவனம் ஈர்க்கிறார். அசோக் செல்வனின் நண்பர்களாக வரும் விஜய் வரதராஜ், பக்ஸ் ஆகிய இருவரின் காமெடி பெரிதாக ஒர்க் அவுட் ஆகவில்லை. இயக்குனர் பாலாஜி கேசவன் மிகவும் திறமையான நடிகர்களை தேர்வு செய்திருக்கிறார். ஆனால் அவர்களின் முழு திறமையையும் வெளிக்கொண்டு வர முயற்சி செய்ததாக தெரியவில்லை. திரைக்கதை மற்றும் காமெடி காட்சிகள் போன்றவற்றில் இன்னும் சிறிது கவனம் செலுத்தியிருந்தால் இது ஒரு நல்ல படமாகவே இருந்திருக்கும். பாடல்கள், பின்னணி இசை, ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் ஆகிய அனைத்தும் சுமார் ரகமே. ஆனாலும் நிச்சயமாக ஒருமுறை பார்க்கலாம்.